பார்க்கவே எனக்கு பயமா இருந்துச்சு. நல்லா வந்தாதான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணுவேன். அடிச்ச உடனே பயங்கரமா வலிச்சது எனக்கு. நான் லிட்டரலி அலற மறந்துட்டேன். இல்ல ரெண்டும் ஒண்ணுதானா அப்படின்னு எனக்கு டவுட். எங்கடா இவ்வளவு தூரம் நீயாவே வந்துட்ட? ஏன்னா அவன்கிட்ட இருந்து அதை காப்பாற்ற முடியுமான்னு வேற எனக்கு பயம். மாடு வந்துச்சு, மாடு வந்துச்சு, வந்துரு. ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். இன்னைக்கு எங்களோட ஒரு ஃபன்னான ஈவினிங் vlog தான் பார்க்க போறோம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ரெசிபி வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படியே வாங்க எங்களோட இந்த ஈவினிங் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? இப்போ வந்து ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 5:30 ஆக போகுது. நான் இன்னும் என்னோட எடிட்டிங் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ எப்பவும் போல் பப்பு வந்து எழுந்திரிச்சிட்டான் நான் என் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ள. அதனால தீனா கிட்ட வந்து கொடுத்து வெளியில் கூட்டிகிட்டு போக சொல்லி அமுச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா என்னோட ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் தான் நான் வெளியில் போய் பார்க்கணும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு. எப்பவுமே இதே மாதிரி தான் ஆகுது. ஏன்னா என்னோட ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 6 o'clock மேலே ஆகிடும். பட் பப்பு வந்து 4:30க்குள்ளெல்லாம் ஏஞ்சிப்பான். ஸோ அவனையும் பார்த்துட்டு மேனேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய ஒர்க்கையும் பண்ணுற மாதிரி தான் எப்போவுமே இருக்குது. பட் இன்றைக்கி வந்து தீனா இருந்தனால நான் வந்து தப்பிச்சிட்டேன். ஸோ அவங்க வந்து பார்த்துப்பாங்க, நான் என்னோடய ஒர்க்கை வந்து பண்ணலாம். இல்லைன்னா வந்து அவனையும் பார்த்துட்டு அவன்கிட்ட கத்திட்டு இன்னொரு சைடு என்னோடய எடிட்டிங் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான், என்னோட ஒர்க்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இனிமேல் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வெளியில் போக வேண்டியது தான். வெளியில் வந்து பார்த்தா இப்படி தான் எப்போவுமே என்னோடய ஹால் வந்து இருக்கும். ஏன்னா மத்தியானம் விளையாட போகும்போது எல்லாத்தையும் கலைச்சி போட்டு சோஃபா எல்லாம் இடம்லாம் மாற்றி வச்சு அந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பான். பட் எனக்கு சுத்தமாக டைம் இருக்காது அதை க்ளீன் பண்ணுறதுக்கே. அப்படியே வந்து அவனை தூங்குறதுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பேன். அண்ட் என்னோடய ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். நான் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் வெளியில் வந்து பார்த்தா ஹால் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வேலை நான் வெளியே வந்தோன்னே பண்ணுறதே ஹாலை வந்து கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணுறது தான். இந்த சோஃபால இருக்க குஷன் எல்லாம் வந்து நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னாலே ஹால் வந்து ஓரளவுக்கு கிளீனா ஆயிடும். பப்பும் வந்து வந்துட்டான். கரெக்டாக நான் க்ளீன் பண்ணி முடிக்கிறேன், அதுக்குள்ளே வந்துட்டான். அண்ட் வந்த உடனே வந்து சைக்கிள் தான் அவனுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா கரெக்டாக அவனுக்கு வந்து தெரியும் இந்த டைமுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு. அதை மிஸ்ஸே பண்ண மாட்டான். கரெக்டாக அந்த டைம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அம்மா சைக்கிள்னு வெளியில போய் உட்காந்துக்குவான். இவ்வளோ நாள் வந்து சம்மராக இருந்துச்சு. ஸோ அதனால 6 மணிக்கு மேலே சைக்கிள் ஓட்ட வந்தால் கூட நல்லா வெளிச்சமாக இருக்கும். ஸோ 6:30க்கு மேலே அப்படிதான் வந்து இருட்டவே ஆரம்பிக்கும். இப்போலாம் வந்து கொஞ்சம் சம்மர் போகிறனால இப்போலாம் 6 o'clock கிட்டேயே இருட்ட ஆரம்பிச்சிருது. இவன்கிட்ட சொன்னால் அது தெரியவே மாட்டேங்குது. இவனுக்கு இருட்டுற டைமுக்கு தான் சைக்கிளே வெளியில் எடுக்கிறோம். நாங்கள் சைக்கிள் வெளியில் எடுத்து ஒரு 15 minutes 20 minutesலேயே வந்து இருட்ட ஆரம்பிச்சிருது. ஸோ இப்போலாம் வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. நானும் டெய்லி சைக்கிள் ஓட்டுறதுக்கு கூட்டிட்டு வரேன். ஆனாலும் சைக்கிள் ஓட்டுறதுக்கு கத்துக்கிட்ட மாதிரியே தெரியல. இவன் கூட ஓடி ஓடி நான் தான் வந்து வெயிட் கம்மியாயிருவேன் போல. அந்த அளவுக்கு எனக்கு வந்து டயர்ட் ஆகுது. அதனால இன்னைக்கு வந்து நான் பிடிக்கவே இல்லை. பிடிக்காமலே அவனாவே ஓட்டுட்டோம் அப்படின்னு வந்து விட்டுட்டேன். வாங்க போலாம். வருது.
பார்த்து பத்திரமா போ, அம்மா பிடிக்கல. போ. நான் வந்து பிடிக்கல, நீ பார்த்து பத்திரமா போ அப்படின்றேன். என் கையை எடுத்து அவன் மேல வைக்கிறான். நான் பிடிச்சிக்கணுமா, அப்பதான் வந்து போவானா. நான் கை வச்சாதான் அவன் வந்து போறானே, இல்லைன்னா சைக்கிள் வந்து சும்மா லைட்டா தள்ளிட்டே போவான். அதனால இன்னைக்கு நான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டு நான் பிடிக்கவே இல்லை ஆக்சுவலி. அவனும் நேரா போயிட்டான், நேரா போயிட்டு அப்படியே சைட்ல போயிட்டான். எனக்கே பயமாயிருச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவனாவே ஓட்ட கத்துக்கிட்டாதான் வந்து சைக்கிள் ஓட்டவே கத்துப்பான் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். எங்கடா இவ்வளவு தூரம் நீயாவே வந்துட்ட? எங்க திரும்பி போ பார்க்கலாம். இங்க இருந்து அங்க போ. நான் வந்து தூரத்துல கேமரா செட் பண்ணிட்டு நின்னுட்டு இருந்தேன். இவன் அங்கிருந்து அவனாவே தனியாவே வந்துட்டான். அவனுக்கே தெரியல எப்படி வந்தான் அப்படின்னு. அப்புறம் திரும்பவும் இங்கிருந்து போய் கட்டு பார்க்கலாம் அப்படின்னு நானே ஷாக்ல கேட்கிறேன். திரும்பவும் இங்கிருந்து போயிட்டான். ஸோ ஃபைனலி பப்பு வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு கத்துக்கிட்டான். நான் பண்ணதுதான் இத்தனை நாள் தப்பு அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலா அவனை பிடிச்சிட்டே போயிருந்துருக்க கூடாது. நான் பிடிச்சிட்டே போறனாலதான் அவனுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு கத்துக்கிறதுக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் வந்து பிடிக்கல. பட் அவனாவே வந்து ஓட்டுறதுக்கு கத்துக்கிட்டான். மெதுவா வரணும். ஏ பாபாய் மாடு. மாடு வந்துருச்சு, மாடு வந்துருச்சு, வந்துரு. மாடு கிட்டே வந்துருச்சு. இவ்வளோ நாள் கழிச்சு இன்னைக்குதான் அவனே சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டான். பட் 2 ரவுண்டு தான் போயிருப்பான். அதுக்குள்ள ரோட்ல வந்து ஒரு மாடு பயங்கர ஃபாஸ்டா வந்து ஓடி வர ஆரம்பிச்சிருச்சு. அது ஆக்சுவலா எங்களை பார்த்து ஓடி வரல, அது வந்து சும்மா ரோட்ல ஓடி வந்துட்டு இருந்துச்சு. பட் நாங்க பயந்து எடுத்தோம் பாருங்க ஓட்டோம். ரோடுன்னு கூட பார்க்கலையே, பயங்கரமா ஓடி வீட்டுக்கு வந்துதான் நின்னோமே. இன்னும் பப்பு கிட்ட வந்து நான் அந்த குருவி கூட பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்லை. ஏன்னா அவன்கிட்ட இருந்து அதை காப்பாற்ற முடியுமான்னு வேற எனக்கு பயம். அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு வேளை அதை போய் டச் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவான் அப்படின்னு அவன்கிட்ட சொல்லவே இல்லை இன்னும். பப்பு, குருவி கூடுனா என்னது அப்படின்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. குருவி கூடுனா என்னது? குருவி மட்டும்தான் தெரியும். குருவி கூடுனா அவனுக்கு என்னன்னே தெரியாது. ஸோ அதனாலதான் இப்போ அவன் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன். அவன்கிட்ட இன்னும் நான் காட்டவே இல்லை. அவனுக்கு தெரியாம தான் நான் வந்து அப்பப்போ செக் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அதை பார்த்துட்டு அவன் எதுவும் டச் பண்ணி அதை கீழே கீழே தள்ளி விட்டுருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால அவன்கிட்ட நான் இன்னும் சொல்லவும் இல்லை, காட்டவும் இல்லை. போலாமா? போய் தண்ணி குடிக்கலாம் போ. ஓடு, வீட்டுக்கு போ, செருப்பு கழட்டி வச்சுட்டு போ. ஸோ பார்த்தீங்களா, சைக்கிள் ஓட்டி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் கரெக்டாக வந்து இருட்டுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் சாக்லேட் கேக் செய்ய போகிறேன். இது வந்து கேக்கா இல்லை ப்ரௌனியா அப்படின்றதே நான் வந்து மறந்துட்டேன். இல்லை ரெண்டும் ஒன்று தானா அப்படின்னும் எனக்கு டவுட்டு. ஏன்னா எனக்கு வந்து பேக்கிங் பற்றி எதுவுமே தெரியாது சுத்தமாக. நிறைய வாட்டி நான் வீட்டிலே சாக்லேட் கேக் எப்படி செய்கிறது, அவன் இல்லாமல் எப்படி செய்கிறது, அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் சுத்தமாக வராது. எல்லா ரெசிபியும் கண்டிப்பாக சொதப்பிடும். பட் இந்த வாட்டி வந்து கிட்ஸுக்கு வந்து ராகி மாவு வச்சு செய்கிற மாதிரி ப்ரௌனியா கேக்கான்னு தான் எனக்கு ஞாபகம் இல்லை. யாராச்சும் தெரிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து பார்த்தேன். அது வந்து என்ன ஸ்பெஷல்னா, இட்லி குக்கர்லேயே வந்து நம்ம பண்ணுறது, இட்லி பிளேட்டில் கப்ஸ் மாதிரி வச்சு பண்ணுறது. ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வந்து இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா பப்பு வந்து 2 நாளாக கேக் வேணும் கேக் வேணும்னு அடம் பண்ணிகிட்டே இருந்தான். அவனுக்கு ஆனால் வெளியில் கேக் வாங்கி கொடுக்கறதுக்கும் எனக்கு பயமாக இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா கேக்லாம் வந்து எப்படி செய்கிறாங்க, என்ன ஆட் பண்ணுறாங்க அப்படின்னே தெரியல. இவன் வாங்கினா அந்த ஒரு பீஸோடலாம் நிறுத்த மாட்டான். அதில் நான் ஒரு பீஸ் ஃபுல்லாக இருக்குது, ஒரு ஸ்லைஸ் ஃபுல்லாக இருக்குன்னா அது ஃபுல்லாகவே வேணும் அப்படின்னு அடம் பண்ணுவான். அதனாலேயே இவனுக்கு வந்து கேக் வாங்கி கொடுக்கறதுக்கே எனக்கு ஆக்சுவலாக பயம். ஸோ அதனால வீட்டிலே ஏதாச்சும் ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த ரெசிபி வந்து என் கண்ணில் மாட்டுச்சு. பட் இது எனக்கு கேக்கா ப்ரௌனியானே தெரியாத அளவுக்கு நான் அந்த ரெசிபி பார்த்துருக்கேன் அப்படின்னா அது எந்த அளவுக்கு நல்லா வரப்போகுதுன்னு வேற எனக்கு டவுட்டாக இருக்குது. சேவ் பண்ணி வைக்கவும் மறந்துட்டேன்.
ஆனா ஞாபகம் இருக்கு. அது எப்படி செய்யறது அப்படின்னு. ஸோ, இப்ப அந்த ரெசிபி தான் பண்ண போறேன். எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த ரெசிபி நல்லா வந்தா தான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணுவேன். இல்லன்னா போஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ, அத வச்சே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி நல்லா வந்துச்சா, வரலையா அப்படின்னு. இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து நல்லா தான் வந்திருக்கணும். ஸோ வாங்க, சாக்லேட் கேக் ஆர் ப்ரௌனி என்னமோ ஒண்ணு. அதோட ரெசிபி பார்க்கலாமா? ஓகே. ஸோ நான் வந்து செக் பண்ணிட்டேன். அது வந்து சாக்கோ லாவா கேக் ஓகேவா? அது வந்து ப்ரௌனிலாம் கிடையாது. நம்ம வந்து அதுக்குள்ள ஒரு டார்க் சாக்லேட் பீஸ் போட்டிருந்தோம் அப்டின்னா, அது வந்து லாவா கேக். இல்லன்னா அது வந்து ஒரு நார்மல் கேக் தான். ஸோ இன்னைக்கு நான் பண்ண போறது வந்து ஒரு நார்மல் கேக், ப்ரௌனி கிடையாது. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம ரெசிபி என்ன அப்டின்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம ஒரே ஒரு மிக்ஸர் ஜார்லயே பண்ணி முடிச்சிடலாம். இதுக்கு வந்து நெறைய மிக்ஸிங் பவுல் அதெல்லாம் வந்து தேவைப்படாது. அதனால தான் எனக்கு வந்து இந்த ரெசிபிய வந்து ட்ரை பண்ணணும் அப்டின்னு தோணுச்சு. அண்ட் மெஷர்மென்ட்க்கு வந்து என்கிட்ட அந்த மெஷரிங் கப்ஸ்லாம் கிடையாது. ஸோ அதனால என்கிட்ட இருக்கிற ஒரு பவுல வச்சு தான் நான் வந்து எல்லா திங்ஸுமே மெஷர் பண்ண போறேன். ஸோ இந்த பவுல் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அது மாரி நீங்களும் வந்து ஏதாச்சும் ஒரு பவுலோ, இல்ல கப்ஸோ எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபில வந்து எக்கு கிடையாது, மைதா கிடையாது, சுகர் கூட கிடையாது. ஸோ இத வந்து ராகி மாவு வச்சு தான் செய்ய போறேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதனால 1 கப் வந்து ராகி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 4 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர். அதுக்கப்புறமா 1 கப் வந்து ப்ரவுன் சுகர். ஏன்னா நம்ம வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணல. அதுக்கு பதிலா நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் வந்து ரீஃபைண்ட் ஆயில். எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. அதுக்கப்புறம் 1/4 கப்ப விட கொஞ்சம் வந்து அதிகமா, ஆனா 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியா வந்து தயிர் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் 1/2 கப் வந்து பால் ஆட் பண்ணணும். ஸோ மில்க்கு, அதுக்கப்புறமா கர்ட் இது 2மே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து கொஞ்சமா ஆட் பண்ணணும். ஐயோ! இது எவ்வளோ போடணும்னு எனக்கு தெரியலையே. ஃபியூ ட்ராப்ஸ் தான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸர் ஜார்ல ஆட் பண்ணியாச்சா, இப்போ இத வந்து பல்ஸ் மோட்ல அரைக்க போறோம். நம்ம வந்து டைரக்ட்டா ஸ்பீட் மோட்லலாம் வச்சு அரைக்கக்கூடாது. பல்ஸ்ல அதுவும் ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் வந்து 1 வாட்டி 2 வாட்டி பல்ஸ் பண்ணீங்கனாலே போதும். ஏன்னா இது ரொம்ப நேரம் வந்து மிக்ஸில வந்து போடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்ததுக்கப்புறம் சூப்பரா இருந்துச்சு. இப்போ இத வந்து குட்டி குட்டி கப்ஸ்ல வந்து கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஆயில் வந்து தடவி வச்சிருக்கேன். அதுல வந்து 3/4 கப் வர அளவுக்கு வந்து நம்ம ஊத்திக்கணும். ஏன்னா அது பேக் ஆனதுக்கு அப்புறமா ஃபுல் ஆயிடும். மேல வந்துரும். அதனால ஃபுல்லா ஊத்தக்கூடாது. 3/4 கப் அளவுக்கு மட்டும் ஊத்திடணும். ஸோ எல்லா கப்ஸ்லயுமே வந்து இந்த மாரி ஃபில் பண்ணிட்டேன். ஹோப் இது வந்து நல்லா வரும் அப்படின்னு நெனைக்கிறேன். என்ன ஆகப் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த கப்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இட்லி பிளேட் மேலே அரேஞ்ச் பண்ணி ஸ்டீம் பண்ண போகிறோம். நம்ம யூஸ்வலாக பேக் பண்ணுற வீடியோஸ்லலாம் வந்து சால்ட் போட சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம எப்படி எப்போவுமே இட்லிக்கு வந்து தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பிளேட் அது மேலே வச்சுட்டு அது மேலே வந்து ஒன்று ஒன்றா இந்த பவுலை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓ மை காட். நமக்குன்னே இப்படியெல்லாம் நடக்கும் போல். என்னமோ வச்சாச்சு, கொலாப்ஸ் ஆகாமல் இருந்தால் சரி. ஐயோ, என்ன ஆக போகுதோ கடவுளே. சுச்சோ, கீழே விழுது. ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டவ்வில் வச்சுருக்கணுமோ? இப்போ ப்ரில்லியன்ட்டு தான் அபினி. ஓகே, அரேஞ்ச் பண்ணியாச்சு. சூப்பர். நான் வந்து அதை அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து எல்லாமே வந்து சாய ஆரம்பிச்சிருச்சு. அந்த அந்த கப்பு வந்து அந்த இட்லி பிளேட்டை விட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. நான் ஒன்று ஒன்றா வைக்கிறேன், எல்லாமே வந்து சாயுது, போச்சு, எல்லாமே சொதப்பிருச்சு அப்படின்னு வந்து நான் முடிவே பண்ணிட்டேன். அதனால தான் இந்த மாதிரி தனியாக புலம்பிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலாக இந்த மாதிரி 4 கப்பும் ஒன்றா சேர்த்து வச்சதுக்கப்புறமா கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அது என்னன்னு தெரியல.
ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து 15 to 20 மினிட்ஸ் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ணணும். அவ்வளோதான். நம்ம வந்து அந்த 15 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஹோப்ஃபுல்லி நல்லா வரணும். வாவ் வீணா ஏ சூப்பரா வந்திருக்கு. அது ஆக்சுவலா பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. இன்னும் டெக்ஸ்டர் எப்படி இருக்கும், டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியல. அது ஓப்பன் பண்ணி பார்க்கவே எனக்கு பயமா இருந்துச்சு. ஏன்னா எப்பவுமே நான் பண்ண கேக்கெல்லாம் வந்து அது கேக்கானே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் டிமோல்ட் பண்ணும்ல. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். சாஃப்டா இருக்கு. எஸ் எஸ் பப்பு இங்க வந்து பாரு. கேக் வந்து சூப்பரா வந்துருச்சு அப்படின்னு எனக்கு வந்து செம்ம ஹாப்பி. அதனால பப்பு எல்லாரையும் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு காமிச்சிட்டே இருந்தேன். கேக் பப்பு அம்மாவே செஞ்சேன். ஆறணும் கொஞ்ச நேரம் ஆறணும். சூடா இருக்கு. அம்மாவே செஞ்ச பப்பு, கடையில வாங்கல. இங்க பாரு, அம்மாவே செஞ்சேன் கேக்கு. டேய் நல்லா இருக்கா பாரு, அம்மாவே செஞ்சேன். ஆறிச்சான்னு பாக்கலாமா? ஆறல, இப்பதான் ஆஃப் பண்ண அம்மா. சூடு பாரு, சூடு. நான் வந்து கேக்கு நான் தான் செஞ்சேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டே இருந்தேன். அதே மாதிரி பப்பு வந்து பயங்கர எக்ஸைட் ஆயிட்டான். ஏன்னா கேக் வந்து கிடையவே கிடையாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி வச்சிருந்தேன்னா, அண்ட் இன்னைக்கு வந்து கேக்கு நானே செஞ்சுட்டேன் அப்படின்னோன்னா அவனுக்கும் வந்து செம்ம ஹாப்பி. கேக்கு வந்து அவ்வளோ சாஃப்டா வந்துருந்துச்சு, செம்ம ஸ்பாஞ்சியா இருந்தது. சூப்பரா இருக்கா? பப்புக்கு வந்து ஸ்வீட்ஸ்னா அவ்வளோ பிடிக்கும். ஸ்வீட்டு, டெசர்ட்ஸு எதுனா இருக்கோ ஸ்வீட்டாக அது எல்லாமே வந்து அவனுக்கு பிடிக்கும். அண்ட் கேக்கை வந்து நான் செஞ்சுட்டேன் அப்படின்னோன்னா அவனுக்கும் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. லைட்டாக சூடாக இருக்கும் போதே வந்து நான் டிமோல்ட் பண்ணி எடுத்துட்டேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆறி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால ஊதி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஊட்டிட்டு இருந்தேன். அவன் வந்து கிளாப்பே பண்ணல. நானே வந்து கிளாப் பண்ண, அம்மா தான் உனக்கு கேக் செஞ்சிருக்க பாத்தியா, சூப்பரா செஞ்சிருக்க பாத்தியா அப்படின்னு நானே வந்து கிளாப் பண்ண சொல்லி கிளாப்ஸ் வாங்கிக்கிட்டேன். கையில் இந்த விரலில் இந்த பிளாக் கலரில் ஒரு எறும்பு இருக்கும்ல, பெரிய சைஸில், அந்த எறும்பு வந்து கடிச்சிருச்சு நேற்று நைட்டு கடிச்சது. எனக்கு இன்னும் வலிக்குது. அண்ட் விரல் ஃபுல்லாக வந்து இவ்வளோ பெருசாக வீங்கிருச்சு. எறும்பு கடிச்சா இவ்வளோ வலிக்கும், இவ்வளோ பெருசாக வீங்குன்னே எனக்கு இப்போ தான் தெரியுது. அது என்ன வெரைட்டி எறும்புன்னே தெரியல. நேற்று கடிச்சது, அது கடிச்ச உடனே பயங்கரமாக வலிச்சுது எனக்கு. நான் லிட்டரலி அலற மாதிரி ஆயிட்டேன், அந்தளவுக்கு வலிச்சுது. அது வலிச்சதுக்கப்புறம் சரி கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த விரல் ஃபுல்லாக அப்படியே ரெட்டாக நல்லா வீக்கமாக ஆயிடுச்சு. சரி மார்னிங் சரியாயிடும், தூங்கி எழுந்திரிச்சா சரியாயிடும் அப்படின்னு நினச்சேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே எறும்பு கடிச்சிது, இப்போ இங்கே வீக்கமாக இருக்குது அண்ட் இங்கே வந்து வீங்கின மாதிரி இருக்குது. அது என்ன ஆக போகுதுன்னே எனக்கு தெரியல. பப்பு கிச்சனுக்கு ஓடுறப்போ நான் வந்து கேக் எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் ஓடுறான் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இன்னொரு கேக் வேணும் அப்படின்னு கேட்டான். ஆனால் அவன் வந்து ஐஸ் கியூப் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு போயிருக்கான். எனக்கு கை வலிக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தேனா, ஸோ ஐஸ் கியூப் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிருக்கான்.
இது எப்போ சரியாகும்னே தெரியல. எனக்கு இன்னுமே வலிக்குது. கேமரால ஆக்சுவலாக தெரியல விரல் வீக்கமாக இருக்கிறது. பட் இந்த விரல் ஃபுல்லாகவே இங்கே வரைக்குமே வீங்கிருச்சு. எறும்பு கடிச்சா இதெல்லாம் ஆகுமானே எனக்கு இப்போதான் தெரியுது. நானும் பப்பும் ஆல்ரெடி 2 கேக் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தீனா வந்ததுக்கு அப்புறமா நான் கனாஷே ரெடி பண்ணல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன். அதனால நம்ம கிட்ட தான் ஐஸ்கிரீம் இருக்குல்ல, ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு வந்து ஐடியா கொடுத்தாங்க. இதுவுமே வந்து செம்ம டேஸ்டியா இருந்துச்சு. எல்லாரையும் வந்து கிளாப் பண்ணுங்கன்னு சொல்லி கிளாப் வாங்கிட்டு இருந்தேன். பப்பு வந்து ஹாப்பி பர்த்டே சாங்கே பாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். ஸோ எங்களோட இந்த ஈவினிங் வந்து இப்படிதான் போச்சு. நீங்களும் வந்து இந்த கேக் ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கேக் உங்களுக்கு செய்ய தெரியாது அப்படின்னா. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும்